வணக்கம். கொலோக்கோவின் வாத்தியாரும் வாசுதேவனும், இந்த தலைப்பே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த நிகழ்வை கோவையைச் சேர்ந்த என் இனிய நண்பர் ஸ்ரீராம் அவர்கள் தொடங்கியிருக்கிறாங்க. வாத்தியாரும் வாசுதேவனும், கொலோக்கோவின் வாத்தியாரும் வாசுதேவனும். இது எதற்காக இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் வருது. நமக்கு நல்லா தெரியும், ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக மாறியவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். ஜனாதிபதியாக இருந்து பின்னர் ஆசிரியராக வந்தவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். மேதகு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் தான் செப்டம்பர் 5. அவர் ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக மாறியதால் தன்னுடைய பிறந்த நாளை தன்னுடைய ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அவர் சொல்ல, அதனை ஏற்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆசிரியர் தினம் சிறந்த தினம். அந்த தினத்திற்கான நிகழ்வும் அதனை தொடர்பான செய்திகளையும் நாம் காண இருக்கிறோம். குருவை தேடித்தாங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளோ சுலபமாலாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ குருவை தேடுகின்ற தன்மை நமக்குள்ளே இருக்கணும். விவேகானந்தர் நரேந்திரன் என்ற பெயரோடு இருந்தபோது அவர் தேடிய குருநாதர்கள் எத்தனையோ பேர். அப்படி அவர் எத்தனையோ பேரை தேடி போன போது அவர் கண்டுபிடித்த இல்லை, அவரை கண்டுபிடித்த குரு யார் தெரியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர். போன உடனே இவர் போய் வணக்கம்னு சொல்கிறதுக்குள்ளேயே, ஏனப்பா இவ்வளோ தாமதமாக வந்தாய் என்று கேட்டாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரரை பார்த்து. நரேந்திரராகிய விவேகானந்தர் சற்று ஆச்சரியப்பட்டு போனாராம். நம்மை இவர் பார்த்ததே இல்லை, நாம் தான் இவர் தேடி வந்திருக்கிறோம், ஆனால் நம்மை ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தா என்று கேட்கிறாரே என்றால் நம்மை தெரிந்திருக்குமோ? குருவுக்கு தெரியுங்க. நம்மை அறிகின்ற சீடர்கள் யார் என்பதை குருவுக்கு தெரியும். அந்த சீடனை அவர் தேடி காத்திருப்பார். அதுபோல் நாமும் நம்முடைய குருவுக்காக காத்திருக்க வேண்டும். ஆசிரியருடைய அருமைகளை பற்றி மித்தர சொல்கிறேன். கிரேக்க நாட்டை ஆண்ட பிலிப் மன்னன் அரசபையில் விட்டிருந்த போது ஒரு சேவகன் ஓடி வந்து, மன்னா, உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார், இந்த நாட்டுக்கு இளவரசன் பிறந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அந்த மன்னன் மகிழ்ச்சி அடைஞ்சு பாண்டி நாட்டு முத்துக்கள் அங்கே இருந்துச்சான், அப்படி அள்ளி அவன் கையில் கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னோடனே அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷப்பட்டானான். அப்படி போயிருக்கான். வாழ்த்திட்டு அவனை திரும்ப கூப்பிட்டு, இங்கே வா, இன்னொரு கை முத்து வச்சுக்கோ. அதுக்கு அவன் சொன்னால், நீங்கள் கொடுத்த அந்த கை முத்தே 10 தலைமுறைக்கு எனக்கு போதுமே, இன்னொரு கை முத்து எதுக்கு? ஒரு இளவரசர் தானே பிறந்திருக்காரு, அதுக்காக இல்லை, இளவரசன் பிறந்தான்கிற நல்ல செய்தியை சொன்னதுக்கு முதல்ல நான் கொடுத்த முத்து. ரெண்டாவது கொடுத்தது எதுக்கு தெரியுமா? என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கும்போதே எனக்கு மகன் பிறந்து விட்டான். அதனால் என் மகனையும் அவரிடம் படிக்க வைக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்து பார்த்தேன். மகிழ்ச்சி கிடைத்தது. அந்த மகிழ்ச்சியை உன்னோடு பகிர்ந்து கொண்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகம் என்று ஒன்று இருக்கிறது, அதை வென்று காட்ட வேண்டும் என்ற ஆசையை அலெக்சாண்டருக்கு ஊட்டியவர் அரிஸ்டாட்டில். நம்ம சாக்ரட்டிஸ், அவருடைய மாணவர் பிளாட்டோனுடைய மாணவர் அரிஸ்டாட்டில். இத்தகைய ஆசிரியரின் பெருமையை அரசர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன். என்ன, இந்த நூற்றாண்டில் உண்டா? ஒரு கேள்வி கேட்குறோம். என்னங்க எப்போ பார்த்தாலும் மகாபாரதம் சொல்கிறீங்க, ராமாயணம் சொல்கிறீங்க, இந்த நூற்றாண்டில் உண்டா ஆசிரியரிடத்தில் பணிவு காட்டவர்கள் உண்டா? ஒரே ஒரு உதாரணம். உவே சாமிநாத ஐயர், மகாமகா உபாத்தியாய் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் தன்னுடைய ஆசிரியராகிய மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை இடத்தில் 6 ஆண்டு காலம் பயின்றார். அங்கே தான் இருப்பார், அவர் கூடவே தான் இருப்பார், அங்கே தான் சாப்பிடுவார், எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை 2 நூல்களாக எழுதியிருப்பார். அதில் ஒரு இடத்துல கூட அவருடைய பேர் சொல்ல மாட்டாருங்க. மீனாசுந்தரம் பிள்ளைன்னு தொடங்குவாரே தவிர ஐயா அவர்கள் தான் சொல்லுவார். ஒரு நாள் ஊவேசா அவர்கள் சென்னையில் திருவல்லிக்கேணியில் அவருடைய தியாகராஜ விலாசம்ங்கிற வீட்டில், இப்போ ஸ்டார் தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த வீட்டில் ஊஞ்சல் பலகையில் படுத்திருந்தார் மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு. அப்போது ஒருத்தர் உள்ளே வந்தார், கதவை தட்டிட்டு. யார் அதுன்னு கேட்டார். ஐயா, வணக்கம், நான் உங்கள்கிட்ட ஒரு புத்தகம் வாங்கிட்டு போயிருந்தேன், 1 வாரத்தில் தர்றேன்னு சொல்லியிருந்தேன்,
1 மாதம் ஆகிப்போச்சு, கொடுக்க முடியல. இப்போ தான் கொண்டு வந்தேன். உடனே கோவம் வந்துருச்சு சாமிநாதையருக்கு. என்னப்பா நீ, இந்த 1 மாதத்துக்குள் எத்தனை பேர் அந்த புத்தகத்தை படித்திருப்பார்கள்? அப்போ எல்லாம் அச்சு கிடையாது அதிகமாக. எத்தனை பேர் படித்திருப்பார்கள்? நீ இப்படி செஞ்சிட்டியாப்பா? சரி பரவாயில்ல, புத்தகத்தை கொடு அப்படின்னு கொஞ்சம் கோபமாக சொல்லிவிட்டு, உன் பேர் என்ன அப்படின்னாரு. உடனே அவர் ரொம்ப பணிவா மீனாட்சி சுந்தரம் அப்படின்னாராம். இந்த பேரை கேட்ட உடனே அந்த ஊஞ்சல் பலகையிலிருந்து 80 வயது பெரியவராகிய உவேசா படார்னு எழுந்திரிச்சு அந்த ஊஞ்சலை விட்டு இறங்கி, எங்கள் ஐயா பேரா, எங்கள் ஐயா அவருடைய பேரா உங்களுக்கு வச்சுருக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு பேனாவை எடுத்து தான் கையெழுத்து போட்டு கொடுத்து, இந்த புத்தகத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அவர் வாங்கிட்டு அவர் காலத்தொட்டு கும்பிட்டாராம். அப்படி அந்த புத்தகத்தை வாங்கியவர் யார் தெரியுங்களா? அவர்தான் மதுரை பல்கலைக்கழகத்தின், அப்புறம் தான் காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக இருந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். இப்படி வச்சுக்கோங்க வரிசையா. என்னுடைய கல்விக்கு குரு, என்னுடைய ஓவியக் கலைக்கு குரு, என்னுடைய இசைக்கலைக்கு குரு, என்னுடைய பரதநாட்டிய கலைக்கு குரு, என்னுடைய சமையல் கலைக்கு குரு, என்னுடைய வாழ்க்கையின் குரு, வழிகாட்டி என்று வரிசையாக நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். உங்களை உருவாக்கிய வாத்தி யார்? அந்த துரோணர் யார்? துரோணருக்கு ஒரு விருது இருக்குங்க. அவரவர் அனுபவங்களை இதனோடு இணைத்து பாருங்கள். அற்புதமான ஒரு குறும் காணொளியை உருவாக்கலாம். அது ஆசிரியருக்கு நாம் தருகின்ற மரியாதை. உங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்த உங்கள் வாழ்க்கையை மாற்றிய அவருக்கு துரோணர் விருது வழங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து அவரை பற்றிய வீடியோவை பதிவு செய்யவும்.